நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாள் காலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வருவதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு பிதாவே, அருமையான இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்கள் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உங்கள் கிருபை. அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராய், புதுமையானவராய், அபிஷேக நாதராய், அச்சாரமானவராய் இருக்கிற தயவுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த காலை ஆராதனையை ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஆன்லைனில் உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இடைபடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை அதிகமாய் கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய கரங்கள் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் கூட தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே என்று சொல்லி ஒரு பழைய பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். அவருடைய கிருபை எத்தனை பெரியதா இருந்தது. கடந்த நாட்களை நாம் யோசித்து பார்ப்போம். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழ்ந்திருக்கவே முடியாது. அவருடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே உடைய கிருபைக்கு நன்றி என்று சொல்லி அவரை துதிப்போம். தாழ்மை உள்ளவர்களிடம் தங்கிடும் தேவ கிருபை காலை நேரத்தில், தினம் காலையில் அதிகாலையில் தேடும் போது அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. இந்த நாளிலே, இந்த மாதத்திற்கான புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே நீர் மூலமாகாததும் நிற்பதும் கிருபை நீர் மூலமாகாதது நிற்பதும் கிருபை நீசனின் பாவம் நீக்கினாரே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டீர். நீசனின் பாவம் நீக்கினாரே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டீர். காத்துக்கொள்ள கிருபை தாருமே காத்துக்கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே தீனமதிகாலையில் தேடும் போது
ஆம், அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. அவருடைய கிருபைக்காய் நாம் நன்றியோடு அவரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பதினால நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. அவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, கலங்கிடாதே, திகைக்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அவரை துதித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய சூழ்நிலைகளை குறித்து ஒருவேளை கலக்கத்தோடு, பயங்களோடு, போராட்டங்களோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாத, அதிசயம் செய்வேன். சமாதான காரணர் அவர் பெரியவர். அவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தரை நாம் துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. அவரே நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். அவரை உயர்த்துவோம். தெரிந்த பாடல் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி காலை நேரத்தில் தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை பெற்றுக்கொள்வோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாம் உற்சாகமா பாடுவோமா? இயேசுப்பா நீங்க இருக்கீங்கப்பா, எதை குறித்து நான் சோர்ந்து போகவில்லை ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நம்மோடு கூட இருப்பதினால நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர் நம்மை காக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்மலை அவர், நம்முடைய கோட்டை அவர், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொல்லி நம்
நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவரே நம்முடைய கோட்டையாய் நம்முடைய அரணாய் இருக்கிறபடியினால ஆண்டவரே என்னுடைய உயிருள்ள நாளெல்லாம் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அவரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி அவரை நாம் ஆராதிப்போம். அவர் ஒருவரே வல்லமை, மகிமை, மாட்சிமை நிறைந்தவர். அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை காலை நேரத்தில் நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு ஆராதிக்கிறோம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்வி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்வி. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பே செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பே செய்கின்றோம். ஆமாப்பா, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் எங்கள் கண்மலை ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் எங்களுக்காக இந்த உலகத்திலே அவதரித்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எத்தனை பெரியதப்பா. கல்வாரி சிலுவையில நீர் எங்களுக்காய் சிந்தின ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்
ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக்கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமான கிருபை, இன்னும் அதிகமான அபிஷேகம், இன்னும் அதிகமான புதிய வல்லமையினால எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் பெரியவர், கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த ஆராதனையில மகிமைப்பட்டு இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே நீர் ஜனங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிறார்கள் பிதாவே. அருமையான இந்த காலை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தேவன், இம்மட்டும் வழி நடத்தினவர், தொடர்ந்து நீர் வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற தயவுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கரப்பிடித்து நடத்தினவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையினால இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வறுமைகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும், எல்லா தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். சூழ்நிலை என்ன மோசமா இருந்தாலும் ஆண்டவரே உம்மை பிடித்துக்கொள்ள ஆண்டவரே விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. இன்னும் ஜெப ஆவியை ஊற்றுங்க அப்பா. ஹல்லேலூயா. சோர்வுகள் எல்லாம் நீக்குங்க, மன கவலைகள் எல்லாம் நீக்குங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால நீர் இடைக்கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே புதிய அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னீரேப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடும் போது இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இவர்களுடைய காரியங்களை ஆண்டவரே நீர் கூட கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு உம்முடைய அனுக்கிரகம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீர் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர். இம்மட்டும் நீர் வழி நடத்துகிற ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தையினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் போஷிப்பீராக. உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் குணமாக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எல்லா பொல்லாங்குக்கும் நீர் விலக்கி பாதுகாக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். உமால எல்லாம் கொடுப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுமே எல்லாம் உங்களால கொடுமாப்பா ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய சமாதானத்தினால நிரப்புங்க, உங்க சந்தோஷத்தினால நிரப்புங்க. எல்லா சண்டைகள் எல்லா பிரச்சனைகளுக்கு விலக்கி காத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கண்ணீரையும் கர்த்தர் துடைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. வருமான வழிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சந்நிதியிலே அவரை பாடி ஆராதிக்கும்படியாக, அவரை துதித்து மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, எல்லா பயங்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கொரிந்தியருக்கு பவுல் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகிற, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிற நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நாம் கடந்து செல்லுகிற உபத்திரவத்தின் பாதைகளை குறித்ததான ஒரு 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த உபத்திரவத்திலே நாம் தனியாக இல்லை. இரண்டாவதாக, இந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடியதான ஒரு உபத்திரவம் தான். மூன்றாவதாக, இந்த உபத்திரவம் லேசான உபத்திரவம். நான்காவதாக, இந்த உபத்திரவத்தின் முடிவிலே அதிக கன மகிமை, நித்திய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகளை குறித்ததான நம்முடைய பார்வை, நம்முடைய கண்ணோட்டம் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த உபத்திரவத்திலே நாம் தனியாக இல்லை. உலகம் முழுவதும் இருக்கிற, எல்லா தேசங்களிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஏதோ ஒரு விதத்திலே இந்த கொரோனா வியாதி நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெளி தேசங்களிலே வேலை செய்த இந்தியர்களிலே அநேகர் தங்களுடைய வேலையை இழந்து இந்திய தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். வேலை இழந்து வருமானமும் இல்லாமல், திரும்பி வர வழியும் இல்லாமல் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து வேறு மாநிலங்களிலே புலம்பெயர்ந்து வேலை செய்த ஊழியர்கள் வேலை இழந்த நிலைமையிலே திரும்பி செல்ல வழி இல்லாமல், போக்குவரத்து வசதி இல்லாமல் கால்நடையாய் நடந்தே திரும்பி சென்றதை, நடந்து செல்லுகிற வழியிலே அநேகர் மரித்து போனதை சமூக வலைத்தளங்கள் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக நாம் பார்க்கவும் கேட்கவும் செய்தோம். இந்த உபத்திரவத்திலே நாம் தனியாக இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கொரோனா பாசிட்டிவ் என்ற வார்த்தையை கேட்டவுடனே அநேகர் தங்களுடைய தலையிலே இடி விழுந்தது போல சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறார்கள். அநேகர் இந்த வார்த்தையை கேட்டவுடனே மனம் சோர்ந்து போய் மனம் உடைந்தவர்களாக தற்கொலை செய்து கொண்டு செத்திருக்கிறார்கள். இனி எனக்கு எதிர்காலம் இல்லை, இனி என்னுடைய வாழ்க்கையிலே இயல்பு நிலை திரும்புவதில்லை, இனி ஜனங்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்களோ என்கிற பயத்திலே அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். அநேகருக்கு கொரோனா பரிசோதனை நிகழ்ந்து முடிவு வருவதற்கு முன்பாகவே, ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே, பாசிட்டிவ் என்று தெரிவதற்கு முன்பாகவே பயத்திலேயே தற்கொலை செய்து கொண்டு மரித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த கொரோனா வியாதி, கொரோனா வைரஸின் மூலமாக வருகிற வியாதியானது சாதாரணமான ஏராளமான வைரஸை போன்ற ஒரு வியாதி தான். தனிமைப்படுத்தப்படுவது என்பது நமக்கு புதிதானதல்ல. அம்மை நோயினாலே பாதிக்கப்பட்டு மீண்டவர்களுக்கு தெரியும். அம்மை நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அவர்களுடைய பொருட்களை மற்ற யாரும் தொடமாட்டார்கள், இவர்கள் மற்ற யாரையும் தொடமாட்டார்கள். கொஞ்ச காலம் தனிமைப்படுத்தப்பட்டு ஓய்விற்கு பிறகு தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவது போல இதுவும் ஒரு வியாதி. சுகமாகும், நாம் மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட இதை எதிர்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகம் எங்கும் இருக்கிற ஏராளமான ஜனங்கள், அதிலே ஏராளமான பரிசுத்தவான்கள், உண்மையாய் கர்த்தரை சேவித்து அவரை ஆராதித்து அவருக்கு ஊழியம் செய்தவர்களும் மரித்து போயிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மரணம் லாபம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பவுல் முழங்கினார். ஆண்டவருடைய பிள்ளைகளிலே அநேக கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் விசுவாசியாய் இருந்த சபையிலே என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்த ஒரு அன்பான அருமையான சகோதரன் அரசாங்கத்திலே மிக உயர்ந்த பதவியில் இருந்தார். அவர் பதவியில் இருக்க போதே பகுதி நேரமாக வேதாகம கல்லூரியிலே படித்தார். அவர் பகுதி நேரமாக வேதாகம கல்லூரியிலே படித்த போதிலும் முழு நேர ஊழியர்களுக்கு இணையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். பணி ஓய்விற்கு பிறகு பல ஆண்டுகளாக கனடா தேசத்திலே குடும்பமாக வாழ்ந்து வந்த அவர் இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இது அவருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு, சோகமான ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறபடினாலே கர்த்தருக்குள்ளே திடனடைந்து கர்த்தருக்குள்ளே தங்களை பலப்படுத்தி கொண்டு தொடர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். உலகம் எங்கும் ஏராளமான ஜனங்கள், பரிசுத்தவான்கள் இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரபலமான ஒரு தேவனுடைய மனிதன் ஐசக் ஜோ என்கிற ஒரு சுவிசேஷகர் கடந்த நாட்களிலே இந்த கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டு
அவர் சுகமடைந்தவராக இன்றைக்கு அநேகருக்கு அற்புத சாட்சியாக திகழ்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த வியாதியை குறித்து பயந்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேகர் வியாதி வந்து கஷ்டப்படுகிறதை விட வந்து விடுமோ என்கிற பயத்திலே, மன உளைச்சலிலே கடினமாக கஷ்டப்பட்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் தனியாக இல்லை. நம்மோடு கூட ஏராளமான ஜனங்கள் உலகமெங்கிலும் இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வியாதி வந்து பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, மனதினாலே கஷ்டப்படுகிறவர்கள் மாத்திரமல்ல, ஏராளமான பேர் வேலை இழந்து, வருமானம் இழந்து, தொழிலிலே நஷ்டம் ஏற்பட்டு இன்றைக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே அதை சார்ந்த தொழில் செய்தவர்கள், புத்தக கடை வைத்திருந்தவர்கள், ஸ்டேஷனரி ஷாப்ஸ், இன்னும் டைலர்ஸ், துணிக்கடை வைத்திருந்தவர்கள், ஏராளமானவர்கள் தங்களுடைய வருமானத்தை இழந்து நிற்கிறார்கள். அநேக துப்புரவு தொழிலாளர்கள், தற்காலிக ஊழியர்கள் தங்களுடைய வேலையையும் வருமானத்தையும் இழந்து நிற்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தினால நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் இந்த உலகத்திலே தனியாய் கஷ்டப்படவில்லை, நம்மோடு கூட ஏராளமான ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் ஏற்ற வேளையிலே இந்த காரியத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். இயல்பு நிலை திரும்பும், நாம் மீண்டும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த தொற்று, இந்த வியாதி அதி சீக்கிரத்திலே நீங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்திலே மாற்றம் ஒன்றே மாறாததாக இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் சகலத்தையும் மாற்றுகிறார், சகலத்தையும் புதிதாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையை மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அவர் உதவி செய்வார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு நிமிஷத்திலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்காக வைராக்கியமாயிருந்த பரிசுத்தவானாகி யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே துக்கத்தின் மேலே துக்கம், துன்பத்தின் மேலே துன்பம், வேதனையின் மேலே வேதனை. சிறைச்சாலையில் இருந்த அவருடைய வாழ்க்கையில் அங்கிருந்து நேரடியாக சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டதை ஆதியாகமம் 41 அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41:14 என்று சொல்லும்போது 4 இருந்த இடத்துல 1 வருகிறது, 1 இருந்த இடத்துல 4 வருகிறது. உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிற நேரம் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரசன் யோசேப்பை அழைத்த போது, ராஜா யோசேப்புக்கு அழைப்பு கொடுத்த போது அவன் தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வரப்பட்டான். வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு, சவரம் பண்ணி கொண்டு ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ராஜாவுக்கு அடுத்த பெரிய ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 11 வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தன் சொந்த மகனை மறந்த ஈசாய், ஆனால் தாவீதை கர்த்தர் மறக்கவில்லை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது சீக்கிரமாய் துரிதமாய் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருப்பான். அவன் வருகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் என்று சாமுவேல் சொல்லியிருப்பார் என்று சொன்னார். அவன் எவ்வளவு துரிதமாய் கொண்டு வரப்பட்டிருப்பான் என்று சொல்லி யோசித்து பாருங்க. இந்த தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டான். ஆண்டுடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் கடந்து செல்கிற இந்த பாதையிலிருந்து, நாம் அனுபவிக்கிற இந்த உபத்திரவத்திலிருந்து சீக்கிரமாய் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக. மூன்றாவதாக, நாம் அனுபவிக்கிற இந்த உபத்திரவம் லேசான உபத்திரவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் கடந்து செல்கிற நம்முடைய பாதைகளை குறித்து, நம்மை தொடர்ந்து வருகிற நம்முடைய உபத்திரவங்களை குறித்து, நாம் அனுபவிக்கிற நம்முடைய வேதனைகளை குறித்து தானே நம்முடைய பார்வை மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை நமக்கு வெகு சமீபத்தில் வைத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் தூரமாக தெரிவார். கர்த்தரை நாம் சமீபத்தில் வைத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் பெரியவராக தெரிவார். பிரச்சனை ரொம்ப சின்னமாக தெரியும். என்னாகமம் 13வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே மோசே கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 12 பேர்களை அனுப்பி வைக்கிறார்கள். 12 பேர்களிலே 10 பேர் திரும்பி வந்து துக்கமான ஒரு செய்தியை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அவர்கள் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்று துர்ச்செய்தியை பரப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 12 பேரிலே 10 பேர் தாங்கள் பார்த்த காரியத்தை குறித்தான துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் என்றால் அவர்கள் விசுவாசத்தை பேசினார்கள், ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசிக்கிறேன். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே தேசம், பார்த்தவர்கள் ஒரே காரியத்தை பார்த்தார்கள். ஆனால் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள், 2 பேரோ கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் விசுவாசத்தை பேசினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் 10 பேர் பிரச்சனையை பார்த்தார்கள், ராட்சதர்களை பார்த்தார்கள். ஆனால் இந்த 2 பேரோ இரட்சகரை பார்த்தார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தை பேசினார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நாம் என்னத்தை பார்க்கிறோம்? நம்முடைய பிரச்சனை லேசானது என்று சொல்லி காண்கிறோமா, அல்லது பெரியதென்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நேசித்து நமக்காக சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளுக்கு முன்பாக நாம் அனுபவிக்கிற பாடுகள், உபத்திரவங்கள் மிகவும் லேசானவைகள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், கலக்கமடைகிறோம், துன்பம் அனுபவிக்கிறோம், கீழே தள்ளப்படுகிறோம். ஆனால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் அனுபவிக்கிற நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகளை குறித்த நம்முடைய பார்வை என்ன? நாம் அனுபவிக்கிற நம்முடைய உபத்திரவம் லேசானது. நம்மை சுற்றி ஏராளமான ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுடைய உபத்திரவங்களோடு கூட நாம் அனுபவிக்கிற நம்முடைய பாடுகளை நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னார், இது லேசான உபத்திரவம். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நாம் தண்டிக்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் நியாயமாக அனுபவிக்க வேண்டிய, நமக்கு நியாயமாக வர வேண்டிய தண்டனையோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் கடந்து செல்லுகிற பாதைகள், நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய துன்பங்கள் லேசானது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏற்கனவே கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட நாம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஏராளமான ஆசீர்வாதங்களோடு கூட இந்த பிரச்சனையை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னார். நாம் கடந்து செல்கிற இந்த துன்பமான பாதையை நாம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னார், அவை லேசானது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனுபவிக்கிற நம்முடைய பாடுகளை குறித்து தானே, நம்முடைய பிரச்சனைகளை குறித்து தானே, நம்முடைய உபத்திரவங்களை குறித்து தானே நம்முடைய பார்வை மாறட்டும். இது லேசான உபத்திரவம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக 4ஆவதாக பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்ட பவுல் இந்த உபத்திரவத்தை குறித்து சொல்லும்போது அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்குகிற உபத்திரவம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கவில்லை, ஆனாலும் நடக்கிறதெல்லாம் நமக்கு பிரியமானதாக இல்லாவிட்டாலும் வேதம் சொல்லுகிறது எல்லா காரியங்களையும்
தீமையான காரியங்களையும் நன்மையாக மாற பண்ணுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறபடினாலே இந்த உபத்திரவத்தின் முடிவிலே அதிக நித்திய கன மகிமையை நாம் எதிர்பார்ப்போம். உபத்திரவத்தின் முடிவிலே யோபு 2 ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதிகமான நித்திய கன மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உபத்திரவத்தை கர்த்தர் பயன்படுத்துவராக. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே வரப்போகிறார். இந்த உலகம் மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அரசியல் சூழ்நிலைகள் ஒவ்வொரு 5 ஆண்டுகளின் முடிவிலே இன்னொரு ஆட்சியை நாம் எதிர்பார்க்கும் போது இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு ஆட்சி வரும், இன்னும் நல்ல சூழ்நிலை வரும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் மனம் திரும்பி, இந்த உலகத்தில் இருக்கிற மோசமான ஜனங்கள் எல்லாம் நல்லவர்களாய் மாறி நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நம்புகிறதை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று நம்புவது லேசான காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஒட்டி நடைபெறப் போவதாக சொன்ன வேத வசனங்கள் எல்லாம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கடந்து செல்கிற இந்த துன்பமும் துயரமும் இந்த வேதனையும் சீக்கிரத்திலே மாறும். அதி சீக்கிரத்திலே நீங்குகிற இந்த லேசான உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் அதிக கன மகிமையை கொண்டு வருவதாக. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளிலே அதிகாலையிலே உம்மை பாடி ஆராதிக்கும்படியாக, உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி இருக்கிறீர், பலப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய சரீரத்தில் அவர்கள் கடந்து செல்லுகிற கடினமான சூழ்நிலைகளிலே, அவர்கள் அனுபவிக்கிற வேதனைகளிலே கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்குவதாக. சீக்கிரத்தில் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தர் உம்முடைய நாமத்தை இவர்களை கொண்டு மகிமைப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே சந்திக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக, கைவிடாதிருப்பீராக. அற்புதமாய் இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நோக்கி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அதி சீக்கிரத்தில் நீங்குகிற இந்த லேசான உபத்திரவம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற நாட்கள் வந்திருக்கிறது. இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வாராக. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான நம்முடைய உபத்திரவம் நாம் சோர்ந்து போவதில்லை. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து
சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஈடு இணையில்லா மகிமை, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் காண்கின்ற உலகம், காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you.